மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவை உங்களால உடனுக்குடன் பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9ல விஜே பார்வதி எல்லாருக்குமே தெரியும். ஸோ விஜே பார்வதியோட ஃபேன்ஸுக்கு ஒரு குட் நியூஸ்ங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்க இன்ஸ்டாகிராமில் 2 ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா, ஷூட் டேன்னு போட்டிருக்காங்க. ஸோ அவங்க நடிக்கிற வெப் சீரிஸோ இல்லை மூவியோட ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு போல இருக்குது. ஸோ அதுதான் அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. இன்னொரு ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஸ்கின் லுக்கில் அவங்க வந்து ஃபேஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோவாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு வாசகம் அடங்கியிருக்கு அந்த ஃபோட்டோஸில். ஐ யூஷுவலி ஸ்டிக் வித் த பீப்புள் ஐ ஸ்டார்ட் ஒர்க்கிங் வித் லைக் காவ்யா, எம்சிசி பாண்ட். ஒன்ஸ் ஏ ஜூனியர், நவ் மை ஃபேவரட் எம்யூஏ. ஸோ இந்த மாதிரி ஒரு வாசகத்தை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் போட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது அவங்க ஏதோ ஷூட்டிங், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பழக்கப்பட்ட டீமோட மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், அவங்க வந்து அடுத்தடுத்து வெப் சீரிஸ் படங்கள்லாம் வந்து புக் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றி விரிவான தகவல் கிடைச்சோன்னே உங்களை அப்டேட் பண்ணுற மக்களே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டஸ்டன்ட் தெரியல எல்லாருக்குமே, பிக் பாஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ட் ரவீந்திரன் சந்திரசேகர், ஃபேட் மேன் சொல்லிட்டு இருக்கார் இல்லைங்களா. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9ல் பிஆர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பிஆர் விஜய் சேதுபதியும் பிக் பாஸ் டீம்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறது எனக்கு நான் உண்மை மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நினச்சா யாரை வேணாலும் உள்ளே வச்சுக்கலாம், யாரை வேணால் வெளியே அனுப்பிடலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்ம சாண்ட்ராவுக்கு விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணார், அரோராவுக்கு பிக் பாஸ் சப்போர்ட் பண்ணியிருந்தார். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெருசாக வந்து அரோராலாம் ஒன்றுமே பண்ணலை. பட் அவங்க 50 நாளுக்கு மேலே சும்மாவே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன சின்ன கண்டென்ட் பண்ணாங்க. பட் பெருசாக ஒன்றும் பண்ணலை, வேலையும் செய்யலை. அவர் சொல்கிறது எனக்கு என்ன 100% உண்மை மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் உள்ளே போய் கண்டஸ்டண்ட்டாக இருந்தார். ஸோ அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளை நம்புவோம். அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார், போல்டாக பேசுகிற ஆள். ஸோ அவரும் சொல்லியிருக்காரு. பிரச்சனையுமே ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், நான் வெளில வந்ததுக்கு ரீசனே எனக்கு தெரியல, என்னை பழி வாங்கிட்டாங்க பிக் பாஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டியிருப்பார். நான் நல்லா தான் விளையாடினேன், அதுவும் நான் வெளில வரப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓட்டெலாம் நல்லா தான் இருந்தது, என்னை பிளான் பண்ணி வேணும்னே தூக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ரவீந்திரன் சொல்கிறது கரெக்டு தான். பிக் பாஸும் விஜய் சேதுபதியும் சேர்ந்தா என்ன வேணாலும் பண்ணலாம், இவங்க தான் பெரிய பிஆர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது உண்மை மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.